அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலிண்டர் வேணும்னா நீங்க காசு கொடுக்கணும். கல்யாணம் ஆக போற எல்லா பெண்ணுக்குமே வந்து 1 சவரன் தங்கம் பிளஸ் பட்டு புடவை தர போறாங்க. பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே தங்க மோதிரம். மாணவர்களுடைய அம்மாக்கு வந்து கல்வி உதவியா வந்து 15,000 தர போறாங்க. மகளிர் குழு இருக்கும் இல்லையா, அதுல வந்து நீங்க 5 லட்சம் வரைக்கும் வட்டியே இல்லாம நீங்க கடன் வாங்கி ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களுக்கு குடும்பத்துக்கு 25 லட்சம் வந்து மருத்துவ காப்பீடு தர போறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து ஹைடெக் டெக்னாலஜியோட மாத்திரதா சொல்லிருக்காரு. எவ்ரி இயர் உங்களுடைய ஹெல்த் செக்அப் வந்து ஃப்ரீ. முக்கியமா தமிழ்நாடு ஃபுல்லா போதை இல்லா சூழலை அமைச்சு தரதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 வந்து ஓய்வூதியமா தர போறாரு. கரண்ட் பில் வந்து நீங்க 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வீட்டுக்குமே குடிநீர் வசதி அமைத்து தரதா சொல்லிருக்காரு. ரொம்ப நாளா உங்க நிலத்துக்கு வந்து பட்டாவே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, அத பட்டா போட்டு கொடுக்கிறது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆல்ரெடி இருக்க ஓய்வூதியத்தை வந்து திரும்பவும் பரிசீலனை பண்றதா சொல்லிருக்காரு. நீங்க எந்த கவர்மெண்ட் ஜாப்லயுமே 5 ஆண்டு கான்ட்ராக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பெர்மனன்ட் ஆகிறதா சொல்லிருக்காரு. அங்கன்வாடி தொழிலாளர்களுக்கு எல்லாருக்குமே 18,000 வந்துட்டு ஊதியமா தரதா சொல்லிருக்காரு. நீங்க ஜாப்ல இருந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க போறீங்க, அதாவது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அப்படின்னா உங்களுக்கு 15 லட்சம் வந்து கொடுக்க போறதா சொல்லி